இருந்து நீங்கினார்னு அர்த்தம். எங்கிருந்து? அந்த பேரூர்ல இருந்து. அறுவரை சுரங்களும் பாயும் நீர் நதியும் பல பல கடந்து, பல நதிகள் இடையில கடந்து வரார். பல்வேறு சுரங்கள் கடந்து. சுரம்னா என்ன? காட்டு வழின்னு அர்த்தம். பாலுநிலத்தோடு கூடிய வழி, அதுதான் சுரம்னு பேர். அறுவரை சுரங்களும் பிறவும் பாயு நீர் நதியும் பல பல கடந்து, பரமர்தம் பதிபல பணிந்து மேயவன் தமிழால் விருப்பொடும் பரவி பெஞ்சமா கூடலும் பணிந்து. இந்த கொங்கு 7 தலங்களில் வெஞ்சமா கூடலும் ஒன்று. வெஞ்சமா கூடலுங்கிற கஷேத்திரம். இந்த வெஞ்சமா கூடங்கிற கஷேத்திரத்துக்கு பதிகம் இருக்கு. அந்த பதிகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெஞ்சமா கூடல் என்பது கொல்லிக்கவ்வானம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. தில்லைவாழ் அந்தரதம் அடியாருக்கும் அடியேன்னு பாடுறோம் இல்லையா, அதே பண்ணில் தான் இதையும் நம்ம பாடுவோம். அதான் கொல்லிக்கவ்வானம். எதுவும் தந்தானை அறியாத சாதியாதம் உணர்வை தலைமேற்கொள் பிடையானே, அதே மாதிரி தான். தில்லைவாழ் அந்தரதம் அடியாருக்கும் அடியேன் பாடுவது. எரிக்கும் கதிர்வேய் இன்னும் தொடங்கக்கூடிய பாட்டு. எடுத்தாச்சா? எரிக்கும் கதிர்வேய் உதிர் முத்தம் மோடு ஏலோலவங்கும் தக்கோளம் இஞ்சி எரிக்கும் புனருள் பெய்து கொண்டு மண்டி திளைத்தற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் முறிக்கும் தழை மாமுட முன்னை ஞாழல் குறுக்கத்திகள் மேல் உயில் கூவல் அரா பெரிக்கும் கலை மாவெஞ்ச மா கூடல் உயிர்தாடியேனையும் வேண்டுதியே பஞ்சினுன் இடையார் மயில் சாயல் அன்னார் படிவேற் கண்ணல்லார் பலர் வந்து இறைஞ்சும் பெஞ்சமா கூடல் வீயில் தகடியனையும் பெண்டுதியே என்று தான் விரும்பி பஞ்சியாது அளிக்கும் வயல் நாவலர்கோன் தொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் 10 வல்லா சிவலோகத்திருப்பது என்றதனை பாடுவோம். எரிக்கும் கதிர்வேய் உதிர் முத்தம் மொடு அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் பாருங்க. கதிர்வேய் எரிக்கும்னா இல்ல எரித்தல்னா சின்ன ரகரம் போட்டதான் இது எரியறது, வீசி எரியறது, தெரிக்கிறது. அதாவது அந்த வேய் உதிர் முத்தம் அப்படின்னா, வேய்னா மூங்கில் மரம். மூங்கில் மரத்துல இருந்து முத்து தெரித்து ஓடுகிறது. இந்த நெத்து தெரிச்சதுன்னா டப்பு டப்புன்னு சந்தேகம். எப்படின்னாக்கா நீங்க இந்த பயிர் உளுந்தெல்லாம் வயல்லேருந்து பறித்து கொண்டு வந்து வயலில் வாசலில் காய வச்சுருப்பாங்க. அப்போ வெய்ய நல்லா அடிக்கும்போது டப்பு 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 டப்புன்னு சத்தம் கேட்டே இருக்கும். அது ரெண்டாக தெரிச்சு விழும். உள்ள இந்த பீன்ஸ் டைப்பு தாவரங்களெல்லாம் அதுமாரி பார்க்கலாம் நீங்கள். அது நல்லா ட்ரை ஆனது பிறகு டப்புன்னு சத்தம் கேட்டு விதையெல்லாம் தெரிச்சு வெளில விழும். அப்படியா? மூங்கில் அரிசிங்கிறது. சரி, அப்போ தெரிக்கிறதுனால அது ஸ்ப்ரெட் ஆகிறது. அது விதை எப்போ தானே பரவும், மூங்கில் விதை அது இல்லையா, அதான் மூங்கில் அரிசி என்று சொல்லுகிறோம். அப்போ எரிக்கும் கதிர்வேய் உதிர் முத்தமோடு ஏலோலவங்கம் தக்கோளம் இஞ்சி. இஞ்சி கூட எடுத்துகிட்டு வருது பாருங்க. இஞ்சி வயலில் ஒரு சாகுபடி பயிறது, அது கூட அடிச்சுட்டு வருது. தக்கோளம்னா என்ன? சாரனைஸ். சாரனைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதான் தக்கோளம். அதுதான் அந்த பிரியாணிக்கு பண்ணி தாளிக்கிறாங்க. பிரியாணிக்கு தாளிக்கிறாங்களே அது தக்கோளம். அப்படியா? அது வெத்தலை பாக்கில் வச்சு போடலாம். அதனால் முகவாசம்னு சாமிக்கு சிவபூஜையில் உண்டு. அப்போ வந்து தக்கோளம் இளம் இதெல்லாம் கலந்து தண்ணீர் தான் சாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்க. முகவாசம்னு பேர். சாமிக்கு பாண்டியம்னு ஒன்று வைப்போம் தெரியுமா? நைவேத்தியம் பண்ணும்பொழுது தண்ணியில் டம்ளரில் தண்ணி வைக்கணும்.
அதான் பாணியம், குடிக்கிற தண்ணினா பாணியம். அக்கியம் மாசம் நீர் பாத்தியம் சுவாகா நெய்வத்தியம் சுவாகா பாணியம் சுவாகா அப்படி சாமி நிவேதம் பண்ணுவோம். சரிக்கும் புனலோள் பெய்து கொண்டு மண்டி. செரிக்கும்னா செறிவாக வரக்கூடிய தண்ணீர்னு அர்த்தம். தண்ணி அடர்த்தியாக வருது. செரிக்கும் புனலோள் பெய்து கொண்டு மண்டி கிளைத்தேற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல். அங்கே சிற்றாறுன்னு ஒரு நதி ஓடுகிறது போல் இருக்கு. அந்த நதியினுடைய கீழ்கரை. அப்போ நதி எப்படி ஓடுதாப்பா? தென் வடக்காக ஓடி இருப்போம். ஆனால் கோயில் கிழக்க தானே இருக்கு. அப்போ நதி தெற்கு வடக்காக இருந்தால் தானே கோயில் கரை வந்து மேற்கு கிழக்காக இருக்கணும். அப்போ நதி வந்து தெற்கு வடக்காக ஓடிட்டு இருக்கு. வடக்கு தெற்காக நதி ஓடுறதுனால அதனுடைய கரையில் கீழ்கரையில் கோயில் இருக்குன்னு சொல்லுறோம். இது வரைக்கும் நம்ம காவிரி தென்கரை வடகரைன்னு தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் கீழ்கரை மேற்கரைங்கிறது மாதிரி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? திளைத்தற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் முறிக்கும் தழைமா முடமுன்னை ஞாழல். இதெல்லாம் தாவரங்கள். தழை மாவுட முன்னை. முறிக்கும் தழைனா முறியக்கூடிய தழை அப்படின்னு அர்த்தம். ஒடித்து எடுக்கலாம் அப்படிப்பட்ட தழைன்னு அர்த்தம். அது முடமுன்னை என்கின்ற ஒரு மரம். அப்புறம் ஞாழல். குறுக்கத்திகள் மேல் குயில் கூவலரா. அந்த தாவரங்கள் மீதெல்லாம் குயில் அமர்ந்து கொண்டு கூவிக்கொண்டே இருக்கிறது. குயில் கூவலரா வெறிக்கும் கலைமா வெஞ்சமா கூடல். வெறிக்கும் கலைமான வாசனை வீசக்கூடியதாகிய கலைமா வெஞ்சமா கூடல். திகிருதா அடியேனையும் வேண்டுதியே, என்னையும் விரும்பு என்று அர்த்தம். உலகத்தில் எல்லாருக்கும் அருள் செய்கின்றாயே, என்னை மட்டும் கண்டுகொள்ள மாட்டாயே, என்னையும் விரும்புவாயாக என்று விண்ணப்பிக்கிறார் பெருமான். குளங்கள் பலவும் கொழியும் நிறைய குடமாமணி சந்தனமும் அகிலும் துலங்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி கிளைத்தற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் வளங்குள் மதில் மாளிகை கோபுரமும் பணிமண்டபமும் இவை மஞ்சு தன்னுள் விளங்கோ மதிதோய் வெஞ்ச மாக்கூடல் பிகிர்தா அடியேனையும் வேண்டுதியே நறு. குளமும் பலவும் குழியும் நிறைய குடமாமணி சந்தனமும் அகிலும் துலங்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்தற்று திட்டாரு. அது வரைக்கும் ஆற்றுக்குரிய வர்ணனை தான். இந்த ஆற்றினுடைய நூறு எதிலெல்லாம் போய் நொம்புது? குளத்தில், குழியில், குண்டு குழின்னு சொல்கிறோம் இல்லையா? சின்ன குண்டு இருக்குது, சின்ன குழி இருக்குது, சின்ன குட்டை இருக்குது, சின்ன குளம் இருக்குன்னு பேசிப்பாங்க. அது எல்லாவற்றையும் ஆற்று நீர் தானே வந்து நம்புகிறது. எல்லாத்துக்கும் ஆற்றோட கனெக்ஷன் இருக்கும். அந்த ஆற்று தண்ணி தான் நம்புகிறது. சொல்லுகிறார், குளங்கள் பலவும் குழியும் நிறைய குட மாமணி. குடனா மேற்கன்னு அர்த்தம். குட திசைனா மேற்கு திசை. மேற்கே இருந்து அடித்து வரக்கூடியதாகிய மாமணிகள். குடநாடுனா என்ன நாடு? குடநாடுங்க. குடநாடுன்னா பாண்டி நாடு. குடநாடுனா பாண்டி நாடு அப்படின்னு தேவாரத்தில் திருவாசகத்தில் வருது. குடநாட்டிடை இந்த நிறைய பரியாகியில் குடநாட்டுக்கு வந்து அருள் செய்தல் இருக்கும் பாருங்க. ஒரு இதில் இருக்கும். கீர்த்தி திருவகங்களே போட்டி திருவகங்களே இருக்கும். ஒரு இடத்துல இருக்கும். கவனிச்சு பாருங்க. குடநாடுனா பாண்டி நாடு. ஆனால் மேற்குங்கிற பொருள் இந்த இடத்துல கிடையாது. குடமாமணி சந்தனமும் அகிலும் துலங்கோ புனலுள் பெய்து கொண்டு மண்டி. சந்தனம் அகில் முதலியவற்றெல்லாம் அள்ளிக்கொண்டு திளைத்தற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல். திளைத்து எற்றிக்கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றங்கரையில் கீழ்கரையில் பழங்கொள் மதில் மாளிகை கோபுரமும் மணிமண்டபமும் இவை மஞ்சு தன்னுள். பழங்கொள் மதில் நல்ல வளமாக இருக்கக்கூடிய ஒசக்க வரைக்கும் எழுப்பியிருக்கக்கூடிய மதில். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகை, அப்புறம் கோபுரம், மணிமண்டபம், இவை எல்லாம் எங்கே போய் அதோட சிகரம்லாம் எங்கே இருக்குதான்? டாப்லாம் மேகத்துக்குள்ளே போய் நிற்கிதுன்னு சொல்லுகிறார். மணிமண்டபம் இவை மஞ்சு தன்னுள் விளங்கும்னர். பார்த்தீங்களா? ஒவ்வொரு அப்போ புர்ஜ் கலிஃபான்னு இப்போ கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? துபாயிலையா? அந்த புர்ஜ் கலிஃபாவோட அது எங்கே இருக்குது? புர்ஜ் கலிஃபாலேருந்து மேலேருந்து கீழே பார்த்தா தான் மேகமே தெரியும். அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி வச்சுருக்கான். அது எங்கேயே சொல்கிறார் சாமி. இந்த அந்த கட்டடங்களுடைய டாப்லாம் எங்கே இருக்கான்? மேகத்துக்குள்ளே போய் இருக்குங்கிறார். அவ்வளோ வசதியான கட்டடங்கள் கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த ஊர். ஏன் சார் அங்கே வீடு வாங்கியிருக்கா புர்ஜ் கலிஃபாலையா? இல்லை உங்கள் பொண்ணு வாங்கியிருக்காங்களா? ஆக்சுவலாக அது வணிக நிறுவனம், வணிக கட்டடம் தானே. அதில் வீடு உள்ள உண்டு.
போயிட்டு வந்துட்டீங்களா? வச்சிங்களா? சரி. பழங்கொள் மதில் மாளிகை கோபுரமும் மணிமண்டபமும் இவை மஞ்சு தன்னுள் விளங்கும் மதி தூய் வெஞ்சமா கூடல் இருதா அடியேனையும் வேண்டுதியே என்று சொல்லுகிறார். மணிமண்டபம் அவை மஞ்சு தன்னுள் விளங்கும் மதிதோய் வெஞ்சமா கூடல், அங்க நிலவும் அரிக்கக்கூடியதாகிய வெஞ்சமா கூடல் என்று சொல்லுகிறார். பரைமானையார் மயில் சாயல் நல்லார் படிவேல் கண்ணல்லார் மலர் வந்திரைஞ்ச திரை புனலுள் திரையார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி சிலை சேற்று சிற்றார் அதன் கீழ் கரை மேல் நிறையா கமுகும் நெடுந்தாள் தெங்கும் குறுந்தாள் பலவும் பிறவி குளிரும் பிறையார் பொழில் சூழ் வெஞ்சமா கூடல் விகிருதா அடியேனையும் வேண்டுதியே என்று சொல்லுகிறார். பறைவான் அணையார் மயில் சாயல் நல்லார். பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்களா பெண்கள் எல்லாம்? மான் போலையும் இருக்காங்க, மயில் போலையும் இருக்கிறாங்க. மானாட மயிலாட வரைமான் மான் மலையில இருக்கக்கூடிய மான் அர்த்தம். வரைமான் அணையார் மயில் சாயல் நல்லார் ரெண்டு பேரும். வடிவேற்கண் நல்லார், நல்லா வடித்தெடுக்கப்பட்ட வேல் போன்ற கூறிய அழகிய விழிகளுடையவர். நல்லார் பலர் வந்திரைஞ்ச திரையார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி, திரையார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி. அந்த அந்த பெண்கள் வந்து இறைஞ்சும்படியாக திரை அலை வீசக்கூடிய கரங்களிலிருந்து சிலைத்து எற்று சிற்றார் அதன் கரை மேல், சிலைத்து எற்றக்கூடிய சிற்றார் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய சிற்றாரின் கீழ்கரை மேல நிறையார் கமுகும் நெடுந்தாள் தெங்கும் குறுந்தாள் பலவும் பிறவி குளிரும் என்று சொல்கிறார். திரையார் கமுகு சாக்கினை தள்ளி கொண்டு வருகிறது. நெடுந்தாள் தெங்கு நல்லா நெய்ட்டா இருக்கு இல்லையா தென்னமரம், அதனால நெடுந்தாள் தெங்குங்கிறார். குறுந்தாள் பழம்னா பலாமரம் வந்து கீழே காய்க்கும், அதனால குறுந்தாள் பழம் குறும்பலா. குறுந்தாள் பழமும் குறவி விரவி குளிரும் கரையார் பொழில் சூழ் வெஞ்சமா கூடல் விகிருதா அடியேனையும் வேண்டுதிய என்று பாடுகிறார். பன்னேர் மொழியாலை ஓர் பங்குடையாய் படுகாட்டகத்தென்றும் ஓர் பற்றொழியாய் தன்னாரையிலும் நலதாமரையும் கலைத்தேற்று சிற்றார் அதன் கீழ் கரை மேல் மன்னார் முழவும் அழலும் இயம்ப மடவார் நடமாடு மணி அரங்கில் பின்னார் மதி தோஞ்சமா கூடல் விகிருதா அடியேனையும் வேண்டுதியே. பன்னேர் மொழியாலே ஓர் பங்கு உடையாய், இது அம்பிகையே பக்கத்தில் வச்சிருக்கிறது. பன்னினேர் மொழியாய் பங்கு வரவன் பாடினார் அப்படிதான். படுகாட்டகத்து என்றும் ஓர் பற்று ஒழியாய், படுகாடுன்னா இந்த பிணங்களை சென்று படித்து வைக்கக்கூடியதாகிய படுகாடு, சுடுகாடு இடுகாடு இதெல்லாம் அதெல்லாம் எப்போது அங்கதான் சாமி இருக்கிறார், அதனால அங்கு பற்று வழியாய் கோயில் சுடுகாடு கொள்குளித்த நல்லாடைனா. தன்னார் அகிலும் நல்ல சாமரை, சாமரைனா கவரிமான், இந்த கவரி எல்லாம் அள்ளி கொண்டு வருகிறதுங்கிறாரு. தன்னார் அகிலும்னா குளுமையான அகில் மரங்களை அடித்து கொண்டு வருகிறது. அழைத்து எற்றுனா அப்படி ஏற்றிக்கிட்டே வர்றது, தண்ணி இப்படி இப்படி தள்ளிக்கிட்டு வருதுலையே ஆத்துல, அதுதான் எற்று. சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் மன்னார் மழவும் குழலும் இயம்பு மடவார் கடமாடு மணியரங்கி. மன்னார் மழவுனா மண் அதிரும்படியாக தொம் தொம்னு அடிச்சா நமக்கு நிற்கிற தர நம்ம மேலாம் வைப்ரேஷன் தெரியும், அது சொல்கிறார். மன்னார் மழவும் குழலும் இயம்ப மடவார் நடமாடு, மடவார்னா பெண்கள் நடமாடக்கூடியதாகிய அந்த அரங்கம். மடவார் நடமாடு மணியரங்கில் விண்ணார் மதிதோய் வெஞ்சமா கூடல் விகிருதா அடியேனையும் வேண்டுதிய. பின்னார் மதி தோய்னா வானத்தில் இருக்கக்கூடிய மதி வந்து தோயக்கூடியதாகி அந்த வெஞ்சமா கூடல். துளைவெண் குழையும் சுருள்வெண் தோடும் துங்கும் காதில் துளங்கும் படியா கலையே கமழும் மலர் கொன்றையினாய் கலந்தார் கருள் செய்திடும் கற்பகமே பிழைவன் பிறையாய் பிறங்கும் சடையாய் பிறவாதவனே விருதற்கரியாய் பிழைமால் விடையாய் வெஞ்சமா கூடல் திகிர்தா அடியேனையும் வேண்டுதியே. துளைவெண் குழையினர், துளை இருக்கக்கூடியதாகிய குழை, காதில் வலது காலில் அடைந்திருக்கக்கூடிய அதிகாரம். சுருள்வெண் தோடுனா சுருட்டி காதில் சொருக்கக்கூடிய இடது காதில் இருக்கக்கூடிய தோடு பெண்களுக்கு கூடியது. தூங்கும் காதில்னா தொங்கக்கூடிய காது, காது தொங்குது, வார்காது தாழ பொறுக்கி அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லுவார். நீட்டாக காது வரைக்கும் தொங்குறது லட்சணம் அந்த காலத்தில். கூட மூசி ட்ரைப்னு ஒருத்தவங்க காட்டுறாங்களா அடிக்கடி பேர், அவன் காது எவ்வளோ நீட்டு தொங்குது, வாயை எவ்வளோ நீட்டு தொங்குது. வாயிலே வளைய போட்டு காதில் போட்டுக்கிறது கூட பரவாயில்ல, அது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது தான். அது
காதலையும் மம்பரத்து வளையம் தொங்குது, 2 காதலையும் வாயில் உதட்ட கழிச்சு விட்டு அது இவ்வளோ பெருசு தொங்குது, உதறு அந்த இவ்வளோ பெருசு தட்டு மாரி தொங்கிட்டு இருக்குது. மூசி ட்ரைப் பெண்கள் மட்டும்தான் அது மாதிரி, அது அவங்களோட லட்சணம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். நல்ல வேலை நமக்கு இல்லை, அது காதையே எடுத்துட்டாங்க. அப்போ காதலே நமக்கு இல்லை. காது இந்த காலத்துக்கு அந்த நம்ம இங்கிலீஷ் பீரியட் மட்டும் நம்ம நாட்டுக்கு வரேன்னா நம்மள அப்படி தான் திரும்ப பண்ணோம். ஏதாவது ஃபேஷனுக்காக வேணாலும் போடுவான், அது கல்ச்சராக இல்லையே. அப்போ நம்மளாம் செய்யணும். பெரிய புராணம் கேட்க வரீங்க, தேவாரம் கேட்க வரீங்க, எல்லாம் வார்கா தாழ பெருக்க வேணாமா? வந்துடுவான். ஏன் என்னப்பா எண்ணெயை காய்ச்சி காய்ச்சி ஊற்றுவாங்க நீரா, அது பெருகு வளையத்தை மாற்றி போடுவாங்க. பணவோட தூக்கி போடுறது விரியும் காது இருக்கும். பொறுமையாக எண்ணெய் காய்ச்சி பொறுமையாக பண்ண உடனே முடியாது, ரொம்ப நாள் ஆகும். அதனால வருஷ காலம் காது வளர்ப்பு முறை இருக்குது. யாராவது பண்ணுவாங்க, வெளியே பண்ணி தான் நம்ம பண்ண முடியாது. அது அப்புறம் போடுறது முதல்ல காது வளர்ப்புல எண்ணெயை பெருக்குவாங்க. ஒவ்வொரு வாட்டி கோலை வந்து மஞ்சள் வந்து விரியிற மாதிரி போடுவாங்க. அது கொஞ்சம் விரிய வருவாங்க. அதனால பொறுமை எண்ணெயை காய்ச்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அது பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும். வருஷ கணக்கில் ஆகும். அது உடனே பெருகிடாது, அது ஆண்டு கணக்காக என்னது. அதில் நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் வார்காத தாழ பெருக்குங்க எல்லாரும். இந்த ஃபேஷனை உண்டு பண்ணுங்க. அதனால் துளைவெண் குழையும் சூருள் வெண் தோடும் தூங்கும் காதில் துலங்கும் படியாய். தூங்கும் காதுனா தொங்கக்கூடிய காது நமக்கு. கலையே கமழும் மலர் கொன்றையினாய். கலையே கமழும் மலர் கொன்றையினா கலைனா என்னது இருக்கா? கலைனா அழகுன்னு பொருள் இருக்கு. அப்போ கரெக்டாக இருக்குது. அழகு பொருந்திய வாசனை வைக்கக்கூடிய மலர் கொன்றையினாய். கலைனா அது பெருசு. இது அழகான இங்கே அந்த கலை இல்லையே. கலைனா நமக்கு அந்த வேஸ்டேஜுக்கு கலை இருக்குல்ல, அந்த கலையில போட்டிருக்கு. அழகு இதுக்கும் அழகுன்னு பொருள் இருக்கு. அயர்வு அழகு எல்லாம் இருக்கு. சரி, அதுக்கு சின்னலகரம் தான் போடுவோம். ஆனால் இந்த கலைக்கும் அழகுன்னு தான் பொருள்ங்கிறாங்க. அதனால் கூகுளார் சொல்கிறார், கூகுள் ஆண்டவர். கலையே கமழும் மலர் கொன்றையினாய் கலந்தார்க்கு அருள் செய்திரும் கற்பகமே. ரொம்ப அற்புதமாக சொல்கிறார்கள். கலந்தார்க்கு அருள் செய்திரும் கற்பகமே. விளைவெண் பெரிய டெய்லிக்கு இந்த மத்தியானம் இந்த வறுக்கிறது அரைக்கிறதுலாம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. டெய்லிங்க நேற்றையும் நீங்கள் புளிசாதத்துக்கு வறுக்கிற மாதிரி எனக்கு வாட்டை அடிக்குது. அதான் உங்களுக்கு அடிக்குது. அப்போ எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. பக்கத்தில் என்ன முடிஞ்சுதா இல்லையா? கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும். உங்களுக்கு வாசம் வந்துட்டா? உங்களுக்கு வரவே இல்லையா? வெந்தாயம் புளிசாதத்துக்கு வருகிறாங்க. இப்போ கலையே கமழும் மலர் கொன்றையினாய் கலந்தார்க்கு அருள் செய்திடும் கற்பகமே. பிழைவெண் பிறாய். அதெல்லாம் பிழைவெண் பிறாய், பிள்ளை வெண்பிறைன்னு அர்த்தம். இடைக்குறையா பிழைனாங்க. பிள்ளை வெண்பிறை சின்ன குழந்தையா இருக்கு. பிழைவெண் பிறையாய் பிறங்கும் சடையாய் பிறவாதவனே பெருதற்கரியாய் விளைமால் விடையாய் வெஞ்சமா கூட. விளைமால் விடை, வெள்ளைமால் விடை, சேதர்ஷபம். பிறவாதவனே பெருதற்கரியாய் இதெல்லாம் சொல்லுகிறார் பாருங்க. பிறவாதவர்னா அவர் பிறக்க மாட்டார். பெருதற்கரை நமக்கு பெறுவதற்கு அறியவர். சாமி எடுத்தவொடனே பார்த்த முடியுமா? விளைமால் விடையாய் வெஞ்சமா கூட இருக்கிறதா அடியேனையும் வேண்டுதிய என்று கேட்டார். அடுத்த பாட்டு ஒரு அற்புதமான குறிப்பு. சில பேர் சில பொருள் வச்சுருப்பாங்க. அந்த பொருள் வந்து அவங்கள தவிர்த்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. சில பேர் சைக்கிள் வச்சுருப்பான். அந்த சைக்கிள் அவன் மட்டும்தான் ஓட்டலாம், வேறு யாரும் தொட முடியாது. சில பைக் வச்சுருப்பான், அது அவங்க வீட்டில் உள்ள கூட யாரும் தொட முடியாது. உதவாது. அது யாரு வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான். அது மாதிரி டெக்னிக்கா ஓட்டினாலும் அது ஓடும்.
இல்லைன்னா இப்போ சொன்னா கிரைண்டர் மிக்சியில் அப்படி தான் இருக்கும் வீட்டில் இருக்கிறாங்க. அது அவங்க தான் அரைக்கலாம். அதான் அது அவங்களுக்கு தான் தெரியாது. இல்லை அது சுவிட்ச் விட்டாலும் ஓடும் ஒரு வீட்டில். அது சுவிட்சை போட்டு என்னடா ஓடலேன்னு பார்த்தா அது மாதிரி சாமி கிட்ட ஒரு மேட்ரு இருக்கிறாரு சுந்தரவ சாமி இந்த பாட்டில் கலாச்சி விட்டார். அவருக்கு தொழுவார் கேலியாய் தூயர் தீர நின்றாய் துரும்பார் மலர் குன்றை துன்றும் சடையாய் புழுவார் கரியேறி உண்ணார் புறந்தீயோடு வித்தாய் அழகா புழவார் ஒளி பாடலோடாடலரா முதுகாடரங்கா நடமாட வல்லாய் கிழவார் மருகின் வென்றமா கூடல் விகிதா அடியேனையும் கண்டுதியே. தொழுவார்க்கு எளியாய் அது தெரியுது இல்லையா? யார் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு தெரியாது. துயர் தீர நின்றாய் அடுத்தவங்களுடைய துயர் தீர்க்க நிற்கிறார். பக்தர்களுடைய துயர் தீர்க்க நிற்கிறார். சுரும்பார் மலர் கொன்றை துன்றும் சடையாய் வண்டுகள் மயக்கக்கூடிய கொன்றை பூவை சிரத்திலே வைத்திருக்கக்கூடிய பெருமானே உழுவார்க்கு அரிய விடை உயரி ஒன்னார்னார். உழுவார்க்கு அரியன்னா காலமாடுன்னு இருந்தால் எதுக்கு வச்சிருவாங்க நாட்டில்? உழவு தொழிலுக்கு தான் வச்சிருப்பாங்க. பசுன்னா பால் கறக்க வச்சிருப்பாங்க. காலமாடை ஏன் வளர்க்க போகிறான்? போ காலமாடு வச்சுட்டா அது உழவு தொழிலுக்கு பயன்படும். அப்படின்லாம் அதை வித்துருவாங்க. வண்டி இழுக்கிறதுக்கு உழவு வயலில் உழுவுறதா சொல்கிறார் இவர். ஆமாம், நீ ஒரு காலை வச்சிருக்க, ஆனால் அந்த காலை உழுவுறதுக்கு புண்ணியம் இல்லாமல் இருக்குங்கிறார். சிங்கிள் அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒரு தேவர், அவர் விடை தேவர் இல்லையா? அவர் வச்சு யாராவது ஏர் ஓட்ட முடியுமா? அதெல்லாம் உழவர்களுக்கு பயன்படாத ஒரு ஏர் வச்சிருக்க நீ என்ன? அதனால சொன்ன அவர் மட்டும் தான் வச்சிருக்க முடியும். அதான் உழுவாருக்கு அரிய விடை. அவர் ஒருத்தர் தான். அந்த ஒற்றை விடை அவரது. காளமாடுனா ஜோடி மாடாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ரெண்டே இழுக்கும். இது ஒரு ஒன்று தான் வச்சுருக்காரு. அதை ஒன்றும் அவர் தவிர வேறு யாரும் ஏற முடியாது இல்லையா? அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? உழவு தொழிலும் பண்ண போகிறது இல்லை அவர். அதனால் அதுக்கு ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குங்கிறார் அவர். என்னமோ ரிஷபத்தை கீழே அடுத்தது பின்னாடி திரும்ப ஒருத்தர் இந்த பொண்ணு நாட்டுக்கு வரும்பொழுது இதே விஜயமாக்கோடல் பக்கத்தில் முருகன் மூண்டியில் பாடும்பொழுது ஏறுகால் இற்றது இல்லையாய்விடில் எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானின்னு அது ரிஷபத்தை தான் பாடுறாரு. அப்போ உழுவாருக்கு அரிய விடை ஏறி ஒன்னார் புறம் தீயழ ஓடுவித்தாயினார். அந்த உழுவாருக்கு அரிய விடைங்கிறது அப்போ திருமால் இல்லையா? கடகளிலும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாமை இடமது வந்து ஏறினான் கடற்கரிய ஐயம்பேடி அப்படிங்கும்போது தடபதிர்கள் அவை மூன்றும் தழலரித்த அண்ணால் இடமதாய் தாங்கினான் திருமால் காண்சாழலோடு திருச்சாழல். அதனால இப்போ இந்த விடையேறி ஒன்னாறு புறம் தீயழ ஓடுவித்தாய் நாங்கும் பொழுது அப்போ என்னது? அது திருமால் ஆகிய விடை. இது மால் விடை. அது ஓடுவித்தாய் அழகார் முழவார் ஒளிபாடலோடு ஆடலரா. முழவுனா மேளம், ஒளிபாடலோடு சத்தம் மிகுந்த பாடலோடு ஆடலரா முதுகாடு அரங்கா நடமாட வல்லாய். முதுகாடு சுடுகாட்டை அரங்கமாக நடமாடுகின்றாய். விழவார் மருகின் வெஞ்சமா கூடல். பிழவு எப்பொழுதும் ஓயாது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய தெருக்களை உடைய வெஞ்சமா கூடல். மருகுனா தெரு, விழவுனா விழாக்கள், ஃபங்க்ஷன்ஸ் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு வீட்டில் வளைகாப்பு, ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் காது குத்தி, ஒரு வீட்டில் பர்த்டே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். பர்த்டேவும் பெரிய ஃபஸ்ட்டில் ஆகிட்டாங்க. அப்போ பர்த்டேவுக்கு மண்டபம்லாம் புக் பண்ண கற்று வச்சுருக்காங்க. பிறந்தநாள் கொண்டாட நம்மகிட்ட மரபு இல்லை. அரசர்களுக்கு கொண்டாடுறது வழக்கம் உண்டு, பொதுமக்கள் கொண்டாடுறது. பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் கொண்டாடுவாங்க. வருஷம் வருஷம் கொண்டாடுற மாதிரி. 6th monthலேவா? அதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஃப்ரீ காசு திமுறை வேற காசு திமுறை தான் வரேன். இது இப்படி தான் அடங்கிறது கிடையாது. சொல்கிறேன் எதை செய்யாதீங்கடான்னா செய்ய மாட்டானுங்க, எதை செய்வானுங்க. 6 மாதத்தில் 6 தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாசமாக இருந்தாங்கனாக்க. நேற்று ஒரு பொண்ணு ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து போயிட்டு தெரியுமா? கர்ப்பிணி. ஆக்சுவலாக இன்றைக்கும் நாளைக்கே வளைகாப்பு நடக்கும். வளைகாப்பு வளைகாப்பு அன்னைக்கு தான் 6வது நாள் வளைகாப்பு அன்னைக்கு போயிருக்காங்க. அதான் வளைகாப்புக்காக போனது. வளைகாப்பு 7 மாதமாக என்னமோ வயசில் ட்ரெயினில் வாந்தி வந்துருக்கு. ட்ரெயினில் வெளியில் நின்றுட்டு வாசலில் ஜன்னல் கதவு கிட்ட நின்று வாந்தி எடுத்துருக்கு.
என்னமோ தடுமாறி அப்படியே இல்லை வாஷ் பேஷனில் வாந்தி எடுத்துட்டு வாந்தி நின்று இருக்குது. வாந்தி அந்த கதவை வந்து ஜமான்னு அடித்து தள்ளி விட்டு அப்படிதான் போட்டுருந்தேன் பேப்பர். அதெல்லாம் சொல்கிறாங்க கன்சியூவாக இருந்தால் பண்ணக்கூடாது அப்படின்னு. பொதுவாகவே குருதேவதைகள்லாம் பாருங்கள் இந்த பால் வாடைக்கு இந்த குழந்தை வாடைக்கு பிடிச்சிக்கிட்டு வரும். வெளியே வராமையே கணக்கு குருதேவதைகள்லாம் பால் வாடைக்கு குழந்தை வாடைக்கு பிடிச்சிட்டு வரும். அதை சாப்பிட்றதுக்கு அதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ரக்ஷையாக இருக்கணும் அந்த நேரத்தில். அதெல்லாம் இருக்கணும். மக்கள் எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க. யார் கேட்குறா? ஏன் அதை அவங்க வீட்டில் வந்துட்டு ட்ரெயினில் தான் போய் ஆகணுமா? எதுக்கு போகணும்? இடையில அதே மாதிரி தான் ட்ரெயினில் ஒன்று டெலிவரி ஆகிடுது. ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது பெயின் எடுத்துகிட்டு திடீர்னு நடுக்காட்டில் ட்ரெயின் நிறுத்திவிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்லேயே டெலிவரி ஆகி போனது. அதுக்கு மக்கள் எல்லாம் பெரியவங்க எதுக்கு வச்சுருக்காங்க இதுக்கு தான். அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் கூட நம்பிக்கை எடுத்து கிளம்பிடுறது ஒன்று. இப்போ இது அனுபவிக்கும் போது தான் தெரிகிறது. போயிட்டு பிள்ளையும் போச்சு பொண்டாட்டியும் போச்சு உனக்கு. அவனை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை சுதந்திரமாயிட்டு இருந்தீங்க. விருப்பமாக இருந்து அண்ணாக்கா அவன் அழுதான் பார்த்தேன். இருந்தாலும் எவ்வளோ நாள் அது கரெக்டாக வேணா இன்னொரு கல்யாணத்தை பண்ணுவான். அதான் பண்ணுவான். ஒன்று அடுத்த கல்யாணம் கொஞ்ச நாளில் அப்படி இல்லையா ஜாலியான லைஃப் 2 தான். போனவங்க போயிட்டாங்க அவ்வளோதான். எப்போவுமே செத்தவங்க வாயில மண் இருக்கிறவங்க வாயில சோறுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க செத்தவங்க வாயில மண் இருக்கிறவங்க வாயில சோறு. அதான் பழமொழியே. செத்தவங்க வாயில மண் விழுந்துருது. அங்கே உடனே வீட்டுக்கு வந்தோடனே அங்கேயே ஆர்டர் பண்ணியாச்சா? எங்கள் ஊரில் ஐஃபோன் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்தீங்களா? இப்போலாம் யாரும் சமைக்கிறேன் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துருங்க அப்படின்றான். இப்போ சாப்பாடு வந்து இறங்குது. அப்போ தான் பாயசம் கிடையாதான் கேட்குறான் ஒருத்தன். இல்லை இந்த சாப்பாடுக்கு பாயசம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொண்டாட்டம் இல்லையா பாயசம்னா? அந்த தூக்கி வச்சுட்டா பாயசம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் முன்னாடிலாம் சாப்பாடுக்கெல்லாம் அந்த சம்மந்திக்கட்டுன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க தான் சமைச்சு போடணும். எங்கள் ஊர் பக்கத்தில் அதுதான் வழக்கம். அதான் பொருள் அவங்க எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு வந்து எங்கள் பகுதியிலலாம் வந்து அன்னைக்கு தூக்கும்போது தூக்கினதுக்கு பிறகு சம்மந்தி கட்டவங்களாம் சமைப்பாங்க. சமைச்சிட்டு அவங்களுக்குலாம் சாப்பாடு இழவு கொடுத்தாங்க. வீட்டில் எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவாங்க சம்மந்தி வீட்டிலலாம். அது சம்மந்தி கட்டுன்னு சொல்கிறது. அவங்க தான் வாக்கிரிசின்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அது வந்து என்ன ஆகிப்போச்சு, ஒரு பை அரிசி எடுத்து வரானுங்க. அரிசி முன்னாடிலாம் வாய்க்கரிசினா என்ன செய்வாங்கன்னாக்க ஒரு மரக்கா நெல் ஒரு மரக்கா அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க. இளநீர் தேங்காய் காய்கறி சீயக்காய் எண்ணெய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது வந்து இளநீர்லாம் வந்து செத்து போனவங்களுக்கு அந்த சீயக்காய் எண்ணெய்ங்கிறது தலைமுறை இருக்குது. அதனால தான் சம்மந்திக்கட்டுக்கு வந்து நம்ம பொண்ணு வீட்டுக்கு இப்போ தாயார் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் போகக்கூடாது. இப்போ கொடுக்கக்கூடாது. நல்லெண்ணெய் கொடுக்கக்கூடாது. சீயக்காய் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் சம்மந்திக்கட்டு சரி. முருங்கைக்காய் கொடுக்க மாட்டாங்க. முருங்கைக்காய் கொடுத்தா உறவு முடிஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் மக்கள் வழக்கில் உள்ள நம்பிக்கை. இதெல்லாம் அது மாதிரிலாம் மக்கள் வழக்கத்தில் இருக்குது. அது வந்து என்னது உங்க பொண்ணு தான் புரிச்சு கழிப்பாளா இருக்காங்களா? அது எதுக்கு பலா சொல்லா கேட்டு போகுது? சரி. அதனால அது மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஜனங்க சமைப்பாங்க. இப்போலாம் யாருக்கும் நேரம் கிடையாது. அதனால் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறான். எல்லா ஊர்லேருந்து ஹோட்டல் வந்துடுது. அப்போ அந்த இதில் சாப்பாடு நேரம் டைமுக்கு வந்து இறங்கிடுது. சாப்பிட்டு பேக்கேஜ் ஆம்புலன்ஸ்லேருந்து உட்கார வைக்கிற வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்துட்டு அவனே வாய்க்கரிசி அவனே பானை அவனே சட்டி குண்டா எல்லாம் இல்லை. அதான் அந்த பேக்கேஜ்காரன்ட்ட சொல்லி ஸோ அந்த விஷயத்து கூட நமக்காக அந்த உறவுகள் மனக்கடாது இல்லையா? உறவுகள் எங்கே? நான் அங்கே நீங்கள் பார்த்துக்க முடிச்சுட்டு வந்திருக்கேங்கிறாங்களா? இனிமேலுக்கு நம்மளா சாவரம்னு தெரிஞ்சுன்னா நம்மளா போய் நேரம் சுடுகாட்டில் படுத்துக்கிட்டு வைக்கிற வேண்டியதான். அந்த அளவுக்கு பாரு எதிர்பார்த்தி நாய் குறையெல்லாம் அப்படிதான். எங்கே போய் என்ன
நாய் வீட்டில் வளர்க்குற நாய் வந்து எங்கே போகணும்னு தெரியாது கடைசி நேரத்தில். தானா போய் எங்கேயும் வெளில போய் கற்றுப்படும். வீட்டில் வளர்க்குறனா கட்டி போட்டு வளர்க்குற நாய் இல்லை, ஃப்ரீயாக விட்டு வளர்த்திங்கன்னா சொல்கிறேன். அப்போதான் கட்டி போட்டு நாயை இங்கெல்லாம் சென்னையிலலாம் நாய் வளர்க்குறது ரொம்ப அநியாயமாக இருக்குது, பாவமாக இருக்குது. நாயும் பாவம், வளர்க்குற மனுஷனும் பாவம். குரங்கு கூட அப்படிதான் புத்தில் போய் படுத்துக்கணும். அப்படியா? இந்த காக்கா அழிக்காலாம் என்னதான் ஆகுதுன்னு தெரிய மாட்டேன். சரி, அதனால இப்போ எதுக்கு எங்கெல்லாம் போனோம்? காலமாட்டுக்காக போனோம் இல்லையே? இல்லையா அந்த இது வளகாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு தெருவில் ஃபுல்லாக வளைகாப்பு அப்படி இல்லை, விழவார் மாதிரின்னு அது அதுக்கப்புறம் அந்த பேர் காலம் வச்சு இந்த ட்ரெயின் வந்தது. அது புரியுது. சரி, என்ன கரெக்டாக சலசலப்பாக இருக்குது, என்ன விஷயம்? நீங்கள் ஸ்கூல்லலாம் ஒன்றா படிக்கும்போது டீச்சர் இருப்பாங்க, இங்கே இன்னும் ரிட்டையர்ட் ஆகல, அவங்க ராமகோட்டை டீச்சர்னு சொல்லுவாங்க, பேர் இளவரசி. அவங்க என்ன செய்வாங்க, திடீர்னு நாங்கள் பேசிக்கிட்டே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க. 1 2 3 இருப்பாங்க. உடனே எல்லாம் சுத்தம் ஆகிடும். சுத்த கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்போம். திரும்பி 1 2 3 அது பேர் சொல்லிகிட்டே இருக்கணும் போடுறது உங்களுக்கு. நான் பூட்டை போடும்பாங்க. பூட்டை போட்டுனா கையோடு வச்சிடணும் வாய்க்கு. அதுதான் அது மாதிரி தான் சொல்லணும் போடுறது உங்களுக்கு எல்லாரும். அதனால பிழவார் ஒளி பாடலோடு ஆடலரா முதுகாடு அரங்காட நடமாட வல்லாய் பிழவார் மருகின் வெஞ்சமா கூடல் விகிருதா அடியேனையும் வேண்டுதிய என்று சொல்கிறார். கடமா கலியானை உரித்தவனே கரிகாடிடமானல் வீசி நின்று கடமாட வல்லாய் நரையேறுகந்தாய் நல்லாய் நறுங்கொன்றை நயந்தவனே படமாயிரமாம் பருத்துத்தி பைங்கன் பகுவாய இற்றோடழல் உமிழும் பிடவார் அரவா ஜமா கூடல் அடியேனையோ வேண்டியதையே கடமா கலியானை உரித்தவனே. அதாவது கடமாகலினா என்ன? கடமாகலி யானைன்னு இருக்கேங்க. கடமாகலி, கடம்னா மதம் இல்லையா? கடம்னா மதம். கடமாகலினா பெரிய யானை, பெரிய கலிப்பையுடைய யானை. கடமா கலியானை உரிபோர்த்த கரை கண்டன் இடமா உரைகின்ற திருக்கேதீச்சரத்தானே பாடுறார். கடமா கலியானை உரிபோர்த்து இடமா உரைகின்ற திருக்கேதீச்சரத்தானேன்னு சுந்தரம் ஞானசம்பந்தர் தேவார் பாடுறார். கடமாகலி மேகரா குறிஞ்சி இல்லையா? அது மேகரா குறிஞ்சி நம்ம இது இல்லையா? 7 தானே இருக்கும். என்னான்னு பார்ப்போம். கடமா கலியானை உரித்தவனே கரிகாடு இடமா அனல் வீசி நின்று நடமாட வல்லாய், அந்த சுடுகாட்டில் ஆடக்கூடியவனே நரையேறு உகந்தாய். ரிஷபம் நரையேறுன்னா வெள்ளை ரிஷபம்னு அர்த்தம். நல்லாய் நறுங்கொன்றை இணைந்தவன் நல்லவனேன்னு அர்த்தம். எல்லாருக்கும் நல்லவனே, வாசனை மிகுந்த கொன்றை பூவை சூடிக்கிறவனே. படமாயிரம் பரு துத்தி, துத்தி பைங்கன் கண்ணெல்லாம் துருத்திக்கிட்டு வெளில வருதுன்னு அர்த்தம். பெரிய கண்ணா இருக்கு, கண்ணு துருத்திக்கிட்டு இருக்கு. பகுவாய்னா பிளந்து கொண்டு தெரியக்கூடிய பெரிய வாய். பகுனா பெருசு. பகுத்தச்சாங்கிறாங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். எப்படி சொல்லுவானே லாரன்ஸ் இந்த கஞ்சனா படத்துல பகுத்தச்சா அம்மானே நல்லா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ பகுனா பெருசு. படமாயிரம் சாமி வந்து அந்த ரிஷபத்தை சாமி வந்து விடம் பொருந்திய பாம்பை வச்சிருக்கிறார், கழுத்தில் போட்டிருக்கார். அது என்ன பாம்பு அப்படிங்கிற குறிப்பு சொல்கிறார். 1000 படத்தை உடைய பாம்புங்கிறார். அது ஆதிசேஷன் குறிப்பு தருகிறது. ஆதிசேஷனுக்கு 1000 தலை. இங்கேயும் ஆதிசேஷனுங்கிற குறிப்பு வருகிறது. அப்போ ஆதிசேஷன் சாமி தான் வச்சிருந்திருக்காருன்னு தெரிகிறது. எந்த ஒரு குறிப்பு நமக்கு தெரிகிறது. படம் 1000 பரு துத்தி பைங்கன் பகுவாய் எயிற்றோடு அழலே உமிழும் விடவார் அரவான்னர். விளக்கம் புரியுதுங்களா? நெருப்பு போல விஷத்தை கக்கக்கூடியதாகிய அந்த பாம்பு வெஞ்சமா கூடல் விகிருதா அடியேனையும் வேண்டுது என்னையும் வேண்டி வைத்துக்கொள் என்று சொல்கிறார். காடும் மலையும் நாடும் இடறி கதிர்மாமணி சந்தனமும் அகிலும் சேடன் உரையும் இடம்தான் விரும்பி திளைத்தெற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேலார். அந்த ஆறு எதற்காக வருகிறது? சேடன் ஆகிய சிவருமான்
விரும்பி உரையக்கூடிய வெஞ்சமா கூடல் என்கின்ற ஊரை வந்து அடையணுங்கிறதுக்காகவே வேக வேகமாக அந்த ஆறு காட்டிலேருந்து வருதுங்கிறார். காடும் மலையும் நாடும் விடறி. ஆமாம், அதான் ஆதிசேஷனுடைய அம்சம் தானே பதஞ்சலி. அதனால பதஞ்சலி சாமி வழிபட்டவர் தானே கொண்டு போறீங்க. ஆனால் இது நேரடியாக பாம்பால குறிக்கப்பட்டது, பதஞ்சலியோட குறிப்பு இல்லை. அந்த இது புராணம் கேட்கும்போது அவர் அழல உமிழ்ந்து தான் அங்கே இருந்தவங்க எல்லாம் அது குறிப்பு வர்றதால அதனால கேட்கணும். பாம்புக்கு விஷம் இருக்கு பொதுவாக, அது விஷம் பொருந்திய விஷம், நெருப்பு மாதிரி விஷம்ங்கிற கொடுமையை சொல்கிறாரு. பதஞ்சலின்னு அவன் பொறுத்ததுக்கு இடம் இல்லை இங்கே. ஆனால் ஆதிசேஷன் சொல்றதுக்கு 1000 புறம் இருக்கிறது நமக்கு கருத்து ஒன்றி வரதால கேட்குறேன். சுதை வேற 1000 நாவுடைய சேட விசேடனும் ஒப்பல்லன்னார்ல. நஞ்சோடமை தானறிந்து கரந்துரையும் நாகம் அஞ்சா புறங்கடக்கும் நீர் பாம்புன்னாங்க ஔவையார். பாம்பு நாகம் என்ன பண்ணுமா, கடலில் சீக்கிரப்படாது யாருக்கும். இதோ பாம்புங்கிறதுக்குள்ளே போய்டும், எங்கே தான் போய் தெரிஞ்சிருக்கேனே தெரியாது. ஏன் நம்மகிட்ட விஷம் இருக்குது, நம்மளை அடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய மதிப்பறிந்து என்ன பண்ணுமா, அது ஓடிவிடுமா. நஞ்சுடைமை தானறிந்து கறந்து உறையும் நாகம் மறைந்து மறைந்து வாழும். அஞ்சா புறங்கிடக்கும் நீர்பாம்புன்னர், பயப்படாமல் வெளியிலேயே கிடக்கும் நீர்பாம்பு. அதான் எல்லாரும் போராவானவெல்லாம் அடிப்பாங்க இல்லையா. அதனால் என்னைக்கு பணிவு வேணும், தன்னை மறைச்சு கொள்ள வேண்டும். சேடன் உரையும் இடமாம் விரும்பி திளைத்து எற்று செற்றாறு அதன் கீழ்கரை மேல். திளைத்து எற்றியவர், அந்த எற்றி கொண்டு வரக்கூடிய செற்றாறு மேலே பாடல் முழவும் குழலும் இயம்ப பனைத்தோழியர் பாடலோடு ஆடலாரா. பனைத்தோழியர்னா பனைத்து இருக்கக்கூடிய பெரிய தோள்களை உடைய, இல்லை பெரிய தோள்களை உடைய பெண்கள்னு இருக்கும். இப்போ பெண்கள்னா பார்த்தீங்கன்னா பனைத்தோழி அப்படின்னா எப்படி சொல்லலாம், பனைமரம் மாதிரி தோல் இருக்குன்னு சொல்லலாமா. நல்லா பெருசாக இருக்குது, பருத்து இருக்குது தோல்னா இந்த பகுதி. இப்போது அது வந்து ஒல்லியாக இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகாக வச்சுருக்காங்க இப்போ இல்லையா. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, பனை தோழியர்னு சொல்கிறாங்க. தான் புரியுதுங்களா. இப்போ பழங்காலத்து ஹீரோயின்ஸ் எல்லாமே அப்படி தானே இருந்தாங்க. இப்போ வர ஹீரோயின்ஸ் தான் ஒல்லியாக இருக்காங்க. ஐயா சிரிக்கிற கோவரத்தில் ஐயா உடனே. பழங்காலத்து ஹீரோயின்ஸ் எல்லாமே சப்பியாக தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அந்த சாவித்ரி, பத்மினி இவங்கெல்லாம். இப்போ வரதெல்லாம் பார்த்தோன்னா ஈக்குமார் மாதிரி இருக்குது. அது பாட தண்ணி போட்டாலும் ஒன்றும் தெரிய மாட்டேது, மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் ஒன்றும் தெரிய மாட்டேது. அதுக்கு இப்போ உள்ள ஹீரோயின்ஸ் வந்துடுவாங்களா, எல்லாம் தெரியுது ஐயாவுக்கு. அதனால் பனை தோழினா நல்ல சதப்பற்றா இருக்கக்கூடிய கைகள்னு இருக்கும். பனை தோழியர் பாடலோடு ஆடலாரா வேடர் விரும்பும் வெஞ்சமா கூடல். வேடராகிய சிவபெருமான் விரும்பக்கூடிய வெஞ்சமா கூடல் விருதா அடியணையும் என்றது என்னாரு. கொங்கார் மலர்கொன்றை அந்த ஆரவனே கொடுகொட்டி ஓர் வீணை உடையவனே. அப்படின்னா கொடுகொட்டி அப்படின்னா வாத்தியம். அந்த கொடுகொட்டி ஓசை எங்கே கேட்குறதோ அங்கெல்லாம் பேய் பிசாசுகள்லாம் ஓடிவிட இருக்காது. அதுதான் கொடுகொட்டி. கொங்கார் பேய் பிசாசுன்னா துர்சக்தி, சாமி உக்கிட இருக்க பேய் அது இல்லை. கொங்கார் மலர் கொன்றை அந்த கொங்குனா கொங்கார் மலர் கொன்றைன்னு இருக்கேன். கொங்குன தேர், கொங்குனா தேர், கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி நரல. கொங்கு ஆர் மலர்கொன்றை அந்த ஆரவனே அழகிய மாலை உடையவனே கொடுகொட்டி ஒரு வீணை உடையவனே. கொடுகொட்டி வீணை இந்த கருவி எல்லாம் உடையவன். பொங்காடரவும் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா. பொங்கு ஆடு அரவு, அந்த பொங்குனா புஷ்னு தலை தூக்குதல பாம்பு, அதான் பொங்காடு. அரவும் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா. புனல்னா கங்கை, அவற்றையெல்லாம் பொதிந்து கட்டி வைத்திருக்கக்கூடிய புனிதனே. புனம் சூழ்ந்து அழகார், புனம்னா சின்ன காடு புதர்கள். அழகார் துங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி. துங்கம்னா உயர்ந்த மதிப்புமிக்கான அர்த்தம். துங்க கழிமுகத்து தூமணியன் படுறோம்ல. துங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து ஏற்றுகின்றார் அதன் கீழ்கரை மேல். வெங்கார்வயல் சூழ். வெங்கார்வயல்னா அது என்ன கார்வயல், வயல் கருப்பார் மேகத்தினாலே வளம் பெறக்கூடியதாகிய கார்வயல் சூழ் வெஞ்சமா கூடல் விகிருதா அடியணையும் வேண்டது என்று சொல்கிறார். தகுதா வஞ்சினும் இடையார் மகிழ் சாயல் அன்னார் வடிவேற்கண் நல்லார் வளர் வந்திரைஞ்சும் வெஞ்சமா கூடல் விகிருதா அடியணையும் பெண்டுதியே என்றுதான் விரும்பி வஞ்சியாதளிக்கும் வயல் நாவலர்கோன் மணப்பகையப்பன் வன் தொண்டன் சொன்ன அஞ்சொல் தமிழ் மால் பத்தும் வல்லா சிவலோகத்திருப்பது. இந்த பதியத்தை பாடினா சிவலோகத்தில் இருப்பது சின்னம் என்று சொல்கிறார். வஞ்சினும் உடையார் மயில் சாயல் அன்னார் பெண்கள், வடிவேற்கண் நல்லார் பலர் வந்து இறைஞ்சு பெண்களே வர்ணிக்கிறார். முதல்ல
இடுப்பு மட்டும் ஒல்லியாக இருக்கணும் பெண்களுக்கு, கை காலெல்லாம் பெருசாக இருக்கணும் போட்டிருக்கு. அப்படி இடையா, அதான் வஞ்சி நுண்ணிடையார் மயில் சாயல் அண்ணார், மயில் போன்ற அழகும் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறார். வடிவேற்கண் நல்லார் அப்படின்னா அந்த வேல் போன்ற கண்களை உடையவர்கள். பலர் வந்து இறைஞ்சு நிஜமா கூடல் விகிருதா அடியணையை வேண்டுதியே என்று, அதுதான பதிகத்தில் இருக்கிறது ஒரு பாட்டிலையும், என்று தான் விரும்பி வஞ்சியாது அளிக்கும் வயல்நாவலருக்கும் கேட்டதுனாலே உடனே கொடுக்கிறது, மறைக்காம அருளக்கூடியவராகிய அந்த சிவருமானுக்கு வஞ்சியாது அளிக்கும் வயல் நாவலர், அந்த வயலுக்கு அதாவது போட்டது அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடியதாகிய பொன்னாக விளையக்கூடியதாகிய வயலை உடையதாகிய நாவலூர் என்கின்ற ஊர். அந்த நாவலூரில் உள்ள கோன் தலைவனாகிய சுந்தரர் வனப்பகை அப்பன், இங்கே தான் அந்த வனப்பகைங்கிற பேரை பயன்படுத்துறாரு. இது கூட சிங்கடின்னு தான் சொல்லிட்டு அது வரைக்கும். யாரு வனப்பகை சிங்கடினா யாரு? அப்படி சொல்ல மாட்டீங்களா? சுந்தரமூர்த்தி சாமி பொண்ணுலாம் சொல்லணும். வனப்பகையப்பன் வன்தொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் 10 மல்லார். இந்த 10 பாட்டையும் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சிவலோகத்தில் இருப்பது திண்ணம் திண்ணம் என்று சொல்லுகிறார். விளங்குதா? அவ்வளோதான் இந்த திரு வெஞ்சமாக்கூடல் தேவாரம். அடுத்து நாம்